ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சீமாவை பிடிச்சவங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம சீமாவை பொண்ணு பாக்குறதுக்கு எல்லாரும் வந்திருப்பாங்க. நம்மளோட சீமாவும் எல்லாட்டையும் ரொம்ப மரியாதையா நடந்துப்பா. அவங்களும் இவளை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சு போயிட்ட மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பக்கத்து வீட்டு அங்கிள் வேகமா சொல்றாரு, இந்த மாதிரி உங்க வீட்டு மாடியில யாரும் திருட இருக்கான்னு நினைக்கிறேன், ஏணி மரத்துல ஏறி போனதை நானும் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, உடனே இதை கேட்ட எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. உடனே அப்பாக்காரர் திட்டுறாரு, ஐயோ உனக்கு என்ன பைத்தியமா, பட்ட பகல்ல எந்த திருடன் இங்க வர போறான், நீ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்கிருந்து வேட்டி விட்டு கதவை சாத்திடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பாட்டி சொல்லுது, இந்த மாதிரி நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன், அதாவது எங்களோட வீட்டு மருமகளா வரணும் அப்படின்னா அவங்களோட கைப்பக்குவம் எப்படி இருக்கு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால உங்க சீமாவை சேமியா பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லுங்க, அதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் எதா இருந்தாலும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு அங்க இருக்கிறவங்களுக்கும் பயங்கரமா ஷாக் தான் ஆகுது. பட் சீமா கொஞ்சம் பதட்டப்படாம நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. அப்ப அந்த பாட்டி சொல்லுது, இல்ல நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகுது. அங்க போயிட்டு சுத்தியும் முத்தியும் பாக்குது, எல்லாம் கிளீனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சீமாவும் அழகா டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த பாட்டி ஒவ்வொரு கேள்வியா இவளை மடக்கத்துக்கு கேட்டுட்டே இருக்கா. அவளும் அதுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப தெளிவா அழகா பதில் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டு அந்த பாட்டிக்குமே ரொம்பவே பிடிச்சுதான் போகுது. அதுக்கப்புறம் சீனி எடுக்கிறங்கிற பேர்ல டக்குன்னு எல்லா சீனையும் கீழே தள்ளி விட்டுருவா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும், ஐயோ இப்படி சொதப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவ புத்திசாலித்தனமா யோசிச்சு பக்கத்துல இருக்க நாட்டு சர்க்கரையை எடுத்து அந்த சேமியா பாயசத்துக்கு போட்டுடுறா. இதெல்லாம் பாக்குற பாட்டி இன்னும் கொஞ்சம் தான் இம்ப்ரெஸ் ஆகுது. அப்புறம் ஒரு வழியா சேமியா பாயசம் செஞ்சு முடிச்சிடறா. அதை டேஸ்ட் பண்றதுக்காக பாட்டி போகும்போது டக்குன்னு அவ தடுக்கிறா, இல்ல எல்லாருக்கும் முன்னாடி சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாட்டியோட முகம் அப்படியே மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் டைனிங் டேபிள்ல வச்சு எல்லாத்துக்குமே பரிமாறிட்டு இருக்கா. எல்லாரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆகா போகோ அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. எல்லாரும் பாட்டியோட கமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாட்டி எதுவுமே சொல்லாம அப்படி சீமாவை முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. உடனே இவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு, நம்ம சொன்னதை இவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்களோ, ஏதாவது மாத்தி சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாட்டி ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. உடனே எல்லாரும், என்ன நீங்க ஓகேன்னு சொல்றீங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல நேரம் ஆயிடுச்சு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு டக்குன்னு கிளம்ப பாக்குது. அதுக்கப்புறமா எல்லாரும் போயிடுறாங்க. இங்க ரோஹிணி கேட்டுட்டு இருக்கா, அக்கா நீ ஷாருக்கான பாத்தியே, எப்படி இருந்தாரு, அப்புறம் போட்டோ எல்லாம் எடுத்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டே இருக்கா. அதை பத்தி எல்லாம் நான் சொல்றேன் வாங்க ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சிட்டு போயிட்டு அங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. நான் தான் இந்த மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆன அவார்டு வாங்கினேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது, நானும் ஷாருக்கானும் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எல்லாம் காட்டிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. உடனே அந்த போட்டோவை பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு அப்படி வாங்கிட்டு இருக்கானுங்க. அப்ப கரெக்டா அந்த போட்டோ கீழே விழுந்துடுது. அப்ப கரெக்டா அப்பா சீமா சீமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஐயோ அப்பா வரப்போறாரா, அப்ப அந்த போட்டோவை பாத்துருவாராங்கிற மறுபடியும் பதட்டமா இருப்பாங்க. கரெக்டா ரோஹிணி கீழே குனிஞ்சு அந்த போட்டோவை எடுப்பா. யாரோ வர மாதிரி நிழல் தெரியும். பயந்துட்டு பாப்பாங்க. பார்த்தா நல்ல வேளை அங்க அம்மா தான் வந்திருப்பாங்க. சீமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உன் அப்பா கூப்பிடுறாரு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவளும் அங்கிருந்து போயிடுவா. இங்க அப்பா சீமா மேல செம்ம கோவத்துல இருக்காரு. உடனே அவளோட கையை பிடிச்சு அப்படியே அவ பக்கம் திருப்பி வச்சுட்டு அப்படி திட்டிட்டு இருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்க, எதுக்கு இப்படி பண்ண, என்ன நீ அவமானப்படுத்துறியா, உன்னை நான் எவ்வளவு நம்பிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இவ்வளவு லேட் பண்ற, நீ எப்பவுமே இப்படிலாம் இருக்க மாட்டியே, நல்லா சுறுசுறுப்பா நல்லா சீக்கிரமா ரெடி ஆயிட்டு எல்லாத்துலயும் நீ நல்ல விதமா தானே இருப்ப, இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது எதுக்குமா இப்படிலாம் பண்ண, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல வார்த்தைகளை விட்டு ரொம்ப கண்ணாமின்னு திட்டிடுறாரு. இவர் திட்ட திட்ட அப்படியே சீமா கண்ணு அப்படியே தண்ணியா அப்படியே வந்துட்டே இருக்கா, அழுதுட்டே இருக்கா. அவளால தாங்க முடியல. அப்ப அத்தை தான் திட்டுறா, ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்க, அவ சின்ன பொண்ணு தானே, அவ ஃபர்ஸ்ட் டைம் மாப்பிள்ளை பார்க்க வராங்க அப்படிங்கிறதுக்காக அவ அழகா இருக்கணுங்கிறதுக்காக மேக்கப்ஸ் எல்லாம் பண்ணிருப்பா, அதனால லேட் ஆயிருக்கும், அதுக்காக நீ என்ன அப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சமாதானப்படுத்தா. ஆனா அப்பா எதையுமே காதுல வாங்காம ரொம்ப திட்டி விட்டுட்டு போயிடுறாரு. உடனே இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதோட அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அம்மா நான் என்ன சொல்றதுன்னு
பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்பா என் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆனா அவர்ட்ட மறைச்சிட்டு நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அம்மாவும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதோட வந்து அப்பாக்காரரு வெளில போயிட்டு இந்த மாதிரி வந்து பேட்டால வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காரை வந்து உடைச்சிருப்பானுங்கல்ல. அதனால பசங்க எல்லாத்தையும் பிடிச்சி கண்ணா பின்னாடி திட்டிட்டு இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா, வரவங்க போறவங்க எல்லா காரையும் உடைப்பீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும் போது அங்க பக்கத்து வீட்டு அங்களும் வராரு. என்னப்பா என்னாச்சுன்னு கேட்டா, உன் மகன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே மாடியில இருந்து சீமா, அம்மாக்காரங்க, ரோகிணி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பண்ண தப்புக்கு போய் பாவம் அவங்கள போய் அப்பா திட்டிட்டு இருக்காரு, பாவம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருக்காங்க. அதோட வந்து இங்க வீட்டுல காட்டுறாங்க. இங்க வந்து பாட்டி வந்து ஒரு டபுள் மைண்டாவே இருக்கு. சீமாவை செலக்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த பக்கத்து வீட்டுக்கார அங்கிளை வந்து கூப்பிட்டுருப்பாங்க போல மீட் பண்ண. அவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நல்ல விதமா பேசிக்கிட்டு அப்படியே சீமாவை பத்தி அந்த குடும்பத்தை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கும் போது இப்பதான் வந்து அவரு கூட வந்து அவருக்கு சண்டை வந்திருக்கும். அப்படி இருந்துமே அவர் தப்பா எதுவுமே சொல்லாம நல்ல விதமா தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த குடும்பம் நல்ல குடும்பம் தான், சீமாவும் நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா, அப்படின்னா உங்க பையனுக்கு வந்து சீமாவை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, என்ன சொல்றீங்க, என்னோட பையனுக்கு சீமாவையா, நான் அதெல்லாம் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கோவத்துல அப்படி எந்திரிச்சிடுறாரு. உடனே இதை பார்த்த பாட்டிக்கு அப்படி சிரிப்பா வருது. அப்படி வில்லத்தனமா சிரிக்குது. ஏன்னா சீமா வந்து அப்ப கெட்ட பொண்ணு போல, அதனாலதான் இவர் வந்து அவரோட பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்றாருங்கிற மாதிரி அந்த நினைச்சுக்குது. ஆனா அது உண்மை இல்லைங்கிறது நமக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் அவங்க ஆச்சரியமா, ஏன் எதுக்கு, அப்ப அந்த பொண்ணு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விக்கு மேல கேள்வி கேட்கும் போது, ஐயோ அப்படிலாம் சொன்னா என் வாய் அழுவி போயிடுங்க, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சீமா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா சீமாவை விட 5 வயசு சின்ன பையன் தான் என்னோட பையன். அப்படி இருக்கும்போது அவன் என்னோட பையனுக்கு நான் எப்படி சீமாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேதான் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புரியுது, ஓ இருக்குதான் அவர் இப்படி சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இங்க வீட்டுலதான் காட்டுறாங்க. சீமா வந்து அவளோட அப்பாட்ட பேசுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. போய் டவல் எடுத்து கொடுக்கறது, காஃபி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவரு வந்து இவளை கண்டுக்காம அப்படியே முறைச்சிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. இன்னமும் அவன் மேல கோவமா தான் இருக்காரு போல. இவளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. அப்படியே வந்து இங்க பரத்வாஜ் ஃபேமிலியில உள்ளவங்களை காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு கார்ல ஏறி போயிட்டு இருக்கும் போது அப்ப வந்து இந்த மாதிரி ஹீரோட அப்பா இருக்காருல்ல, அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி நான் போய் நியூஸ் பேப்பர் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓடி போய் வாங்கிட்டு இருக்காரு. அப்ப வாங்கிட்டு இருக்கும் போது உடனே பாட்டி வந்து சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. உடனே வந்து வாங்கின நியூஸ் பேப்பரை கீழேயே போட்டுட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறாரு. ஆக்சுவலி அந்த நியூஸ் பேப்பர்ல தான் நம்மளோட சீமாவும் ஷாருக் கானும் ஒன்னா சேர்ந்து எடுத்த போட்டோ வந்து மெயின் பேஜ்ல போட்டிருப்பாங்க. இதை வந்து நல்ல வேளை அவங்க பார்க்காமலே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து காட்டுறாங்க. இங்க வந்து சீமாவோட அம்மா வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து இந்த மாதிரி போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே அத்தைட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பாருங்க என்ன ஆச்சுன்னு. இது மட்டும் இவளோட அப்பா பார்த்தா என்ன ஆகும், ஐயோ எல்லாமே மாட்டிக்கிட்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. அதோட அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த போட்டோ வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் உன் அப்பாவும் பார்த்தா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. சீமாவுக்கு அப்படியே ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா வந்து அப்பாக்காரரு அங்க வீட்டு உள்ளாக்க வந்துடுறாரு. உடனே எல்லாரும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஆக்டிங்க போடுறாங்க. சரி நியூஸ் பேப்பர் எங்க, நான் படிக்கணும், காலைல ஆனதும் நான் படிப்பேன், எங்க போனுச்சு நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும் போது, ஓ அதுவாப்பா இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்காரி வந்து சமாளிக்கிறா. உடனே அவரால் நம்ப முடியல, என்ன சொல்றீங்க, அது எப்படி வராம இருக்கும், டெய்லி வர நியூஸ் பேப்பர் இன்னைக்கு மட்டும் எப்படி வராம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுட்டே இருக்காரு. அதோட ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இங்க ரூம்ல வந்து பார்த்தா அத்தைக்காரி என்ன பண்றா, நிறைய சேர்த்து வச்ச பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து ரோஹிணிட்ட கொடுத்து, இந்த மாதிரி நம்ம ஏரியால இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பரையும் நீயே வாங்கிட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஐடியா கொடுக்க, உடனே வந்து சீமா சொல்றா, அத்தை இது சரியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கொடுத்து விட நம்மளோட ரோஹிணியும் அவளோட தம்பியை கூட்டிக்கிட்டு எல்லா நியூஸ் பேப்பரையுமே வந்து போய் வாங்கிடுறா. அப்ப அந்த ரோஹிணியோட வந்து ஃப்ரெண்டுக்காரனும் வந்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் பேப்பரையும் தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான். அப்ப வந்து சீமாவோட அப்பா மேல வந்து மோதிடுவான். அப்ப அந்த நியூஸ் பேப்பர் எல்லாமே கீழே விழுந்துடும். அதுல அப்படியே வந்து அப்பட்டமா தெரியும் இந்த மாதிரி ஷாருக் கானும் இந்த மாதிரி சீமாவும் ஒன்னா இருக்கிற போட்டோ. உடனே வந்து பதறிட்டு என்ன பண்றது தெரியலையேன்னு ரோஹிணி முழிச்சிட்டு இருப்பான். அப்பாக்காரரு அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாரு. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.